ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் ரிசல்ட் வந்ததுலேருந்தே வந்து பேட்ச் எப்போ ஓப்பன் பண்ணுவேன்னு கேட்டே இருந்தீங்க. ஸோ நான் லாஸ்ட் மந்த் சொல்லியிருந்தேன் நவம்பர்ல தான் நீ அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. பட் ரிசல்ட் வந்ததுனால நிறைய பேர் கேட்டதுனால இந்த பேட்ச் நான் அனௌன்ஸ் பண்றேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு இந்த வாகை பேட்ச் வந்து எப்படி போகும், அந்த பேட்ச் டீடைல்ஸ் என்னென்ன, நீங்க எப்படி படிப்பீங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரும் அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ இனி ஒரு அக்டோபர் 28 வந்துட்டு நான் உங்களுக்கு ஷெடியூல் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பேட்ச் வந்து ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 1. ஓகேங்களா? ஸோ நீங்க இன்னையில இருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இன்னையில இருந்து நவம்பர் 1 வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச் எப்படி போகும், பேட்ச்ல நீங்க என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் கொடுப்போம், இந்த வருஷம் எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அடுத்த எக்ஸாமுக்கு அப்படிங்கறதான் மெயினா பார்க்க போறோம். கம்ப்ளீட் ஷெடியூல் எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்துட்டு அக்டோபர் 28 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம எல்லா பேட்ச்லயும் கொடுக்கறது தான். ஸோ இதுல வந்துட்டு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ எல்லா பேட்ச்லயும் கொடுக்குற சொல்றது தான் வந்துட்டு இந்த பேட்ச்லயும் நம்ம பண்ண போறோம். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா என்ன பண்றோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேட்ச் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றது வந்துட்டு இலக்கணமும் அவுட் சோர்ஸ் தான். நிறைய பேர் நான் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமே வந்து அவுட் சோர்ஸ் ரிலேட்டடா நிறைய ஷார்ட்கட் வீடியோ போடுறப்ப எல்லாரும் என்ன சொன்னீங்க, இந்த வருஷம் இதுல அவுட் சோர்ஸ் கேட்பாங்க, அடுத்த வருஷம் எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது அப்படின்ட்டு. ஆமா, எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. பட் நமக்கு என்ன தெரியும், தெரிஞ்சதை நம்ம படிக்கணுமா இல்லையா? இந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னு தெரியும்ல, அடுத்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம படிக்க முடியும். இதுதான் நம்மளால முடிஞ்சது. நம்ம சக்திக்கு மீறி ஒன்று நடக்கிறத பத்தி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பண்ண வேண்டிய வேலையை நம்ம பண்ணாம தள்ளி போட முடியாது. ஸோ அதனால நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவுட் சோர்ஸ் எதுல இருந்து கேட்கறாங்க, கலைச்சொல், மரபு தொடர், நன்னூல் ரிலேட்டடா கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அவுட் சோர்ஸை நம்ம கம்ப்ளீட்டா படிச்சிடணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம படிச்சிடணும். இதே மாதிரிதான் நம்மள மாதிரிதான் டிஎன்பிசிக்கு அடுத்த வருஷம் படிக்கிற லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் படிப்பாங்க. அந்த லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் நம்மள மாதிரி படிச்ச ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க தான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு இது இப்படி போகும், இது நெகட்டிவ் ஆகும், அப்படி அதனால இது ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க நேரத்துல, இந்த செகண்ட் இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்துல பாதி பேர் வந்துட்டு உட்காந்து இப்பவே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி விடிய படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், ரேங்க் 100க்குள்ள எடுத்து நல்ல போஸ்டிங்கும் போகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால எது நடக்காம போகும், எது எப்படி நடந்தா நெகட்டிவ் ஆகும், எப்படி நடந்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஆப்ஷனே பார்க்காம நம்ம என்ன பண்ணா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறத மெயினா பார்க்கணும். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு என்னன்னா, போன 2 எக்ஸாம் நமக்கு சரியான லெசனு. ஸோ ஃபுல்லா சிலபஸ் கம்ப்ளீட்டா மாத்தி வேற மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 85 கொஸ்டின் வந்து சில இலக்கணத்துல இருந்தா கேட்கறாங்க. ஸோ அப்ப 85 கொஸ்டின் இலக்கணங்கிறப்ப இலக்கணம் இந்த வருஷம் ஃபுல் ஃபோக்கஸ். ஓகேங்களா? இலக்கணம் ஸ்பெஷல் ஃபோக்கஸ்னா என்ன அப்படின்னா, புக் பேக்ல இருக்க இலக்கணம் படிப்பீங்க. சிலபஸ் வைஸ் நான் உங்களுக்கு ஷெடியூல், உங்களுக்கு இப்ப சாம்பிள் ஷெடியூல் ஒன்று காட்டுறேன், போன பேட்சோட ஷெடியூல் காட்டுறேன். ஸோ புக்கும் படிப்பீங்க, சிலபஸ் வைஸும் படிப்பீங்க, திருக்குறள் படிப்பீங்க, அவுட் சோர்ஸ் படிப்பீங்க. இப்போ இலக்கணத்துல இது என்ன ஸ்பெஷல் ஃபோக்கஸ் அப்படின்னா, நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்களுக்கு பேசிக் சொல்றப்ப சொல்றேன், எல்லா லெசன்ஸ்க்குமே உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துட்றேன், நோட்ஸ் கொடுத்து கிளாஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அந்த நோட்ஸ் கிளாஸ்லயே வந்து உங்களுக்கு இலக்கணம் கிளாஸ் வந்து கவர் ஆயிரும். ஆனா ஸ்பெஷலா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு டாபிக்கும் இலக்கணத்தை எடுத்து வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையாளனை ஒரு டாபிக்குமே இலக்கணத்தை எடுத்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் கட்டோட, இந்த ஸ்பெஷல் ஃபோக்கஸ்னாலே ஃபுல்லாவே நம்ம ஷார்ட் கட் தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எதெல்லாம் நம்மளால நம்ம இவ்வளவு நாள் பேசிக்கா ஒன்று படிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ரா படிச்சாதான் அடுத்த எக்ஸாம் போக முடியும்னா அந்த எக்ஸ்ட்ராக்கெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் கட்டை போட்டோம்னா நமக்கு மறக்காம இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இலக்கணம் வந்து கான்செப்டை புரிய வச்சுட்டு அந்த கான்செப்டை ஞாபகம் வைக்கிறதுக்கான ஷார்ட் கட். அதுக்காக ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துருவேன், கான்செப்ட் புரியாது அப்படி கிடையாது. அந்த கான்செப்டை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஷார்ட் கட் மாதிரி ஆட் பண்ணி இலக்கணத்துக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ். ஸோ எல்லா டாபிக்குமே உங்களுக்கு இண்டிவிஜுவலான வீடியோ வந்துடும். புக்லயும் அதே வினையாளனையும், பெயரச்சம், வினையச்சம் எல்லாமே படிப்பீங்க. பிளஸ் எக்ஸ்ட்ராவா தனியா ஒரு சிலபஸை எடுத்து நீங்க சிலபஸை பிரிண்ட் போட்டுடலாம். நான் வந்து உங்களுக்கு காப்பி கொடுப்பேன் பேட்ச்ல. ஸோ அந்த சிலபஸை பிரிண்ட் போட்டுட்டு இந்த வீக் நான் வினையாளனையும், பெயரச்சம், வினையச்சம் கொடுக்குறேன்னா நீங்க அதெல்லாம் கட் பண்ணிடலாம். சிலபஸ் இருக்குல்லையே அதுல ஓகே இந்த வீக் முடிச்சாச்சு, நீங்க செக் பண்ணிட்டே வரலாம். ஸோ அப்போ உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட்டா தமிழ்ல முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இலக்கணத்துக்கு 85 கொஸ்டின் நம்ம கேட்கறதுனால அதுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கு. அது போக ஷார்ட் கட், சாரி அவுட் சோர்ஸ்க்கும் அதே தான். அவுட் சோர்ஸ் கம்ப்ளீட்டா ஷார்ட் கட் தான். ஏன்னா அவுட் சோர்ஸ்ங்கிறது நம்ம கான்செப்டா புரிஞ்சு படிக்கிறத விட லிட்டரலி மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஆள் இருந்து நான் வரைக்கும். ஓகேங்களா?
ஸோ ஆளுந்து நான் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்லயும் மனப்பாடம் பண்ணணும், எல்லா மரபு தொடரையும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கிறது பாசிபிலிட்டி இல்லை. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட். ஸோ இதுல வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஆளுந்து நான் வரைக்கும் எவ்வளோ மரபு தொடர் இருக்கும். டிக்ஷனரி மாதிரி ஒரு டிக்ஷனரியே மனப்பாடம் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த டிக்ஷனரியில பாதி வார்த்தை வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், கெஸ் பண்ண முடியும். நம்ம இவ்வளவு நாள் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ் தான் பேசுறோம், இவ்வளவு தமிழ் புக் படிச்சிருக்கோம், நம்மளுக்கு தெரியாம அங்க பாதி வார்த்தை கூட நமக்கு தெரியாதா? தெரியும். ஒரு சில வார்த்தைகள் தான் தெரியாது. நான் சொல்றேன், ஒரு 50 அகரவரிசைப்படி மரபு தொடர் படிக்கிறீங்கன்னா ஒரு 50 படிக்கிறீங்கன்னா அது 20 தான் உங்களுக்கு தெரியாது. அந்த 20க்கு உங்களுக்கு ஷார்ட்கட் வந்துடும். மித்ததை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி புரிய வச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிதான் அவுட் சோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அவுட் சோர்ஸ்க்கு ஷார்ட்கட் என்னன்னா நன்னூல் ரிலேட்டடான டாபிக்ஸ், மரபு தொடர், கலைச்சொல், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பா ஷார்ட்கட் இருக்கும். அது ரெகுலரா வீடியோ போட்டுருவோம். ஓகேங்களா? பிளஸ் இதெல்லாம் வந்து வீக்லி வீடியோ. ரெகுலரா வீக்லி என்ன ஷெடியூலோ அதுக்கான கிளாஸ் வீடியோ உங்களுக்கு மண்டே வரும். பிளஸ் அந்த வீக் வந்து இந்த வீடியோஸும் எக்ஸ்ட்ரா வரும். இதுக்கான கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். ஓகேங்களா? பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்மால் யூனிட். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஜிகேல கேட்கறாங்க. ஸோ அதனால நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுதாகணும். பிளஸ் அது போக நமக்கு இந்த வருஷம் டைமும் இருக்கு. ஸோ அதனால நம்ம படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி 1 or 2 வீடியோ உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கான ஸ்லைடு நோட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? நான் கிளாஸ் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதுக்கான என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், டிஜிட்டல் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அதோட பிடிஎஃப் கொடுத்துருவேன். அந்த பிடிஎஃப் ஜஸ்ட் நீங்க பிரிண்ட் போட்டுட்டு கிளாஸ் கவனிச்சா போதும். ஓகேங்களா? பிளஸ் ஸ்மால் யூனிட்னா என்னது? மெயினா சயின்ஸ், ஜியாகிரபி. இது ஏன் இந்த டைம் கொடுத்துருக்கேன்னா நம்ம போன வருஷத்துக்கு முன்னத்த வருஷம் ரொம்ப ஸ்மால் யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சோம். அதுக்கப்புறம் இப்ப சிலபஸ் மாதிரி சயின்ஸ் ஜியாகிரபில 5 மார்க் தான் சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு மெயினான டாபிக் எல்லாத்தையும் படிச்சோம். பட் இப்ப கூட ரீசெண்டா ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ரிசல்ட் இப்ப வந்ததுல இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு சயின்ஸ் ஜியாகிரபி ஸ்மால் யூனிட் நீங்க சொன்னீங்க, ஸோ அதை படிச்சிருந்தேன்னா இன்னும் 2 மார்க் எடுத்திருந்திருக்கலாம், ரேங்க்ல 500 புரிஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ரேங்க்கும் எவ்வளவு முக்கியங்கிறது இப்ப ரிசல்ட் வந்து எக்ஸாம் எழுதி ரிசல்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இந்த வருஷம் கண்டிப்பா கிடைக்கும், ஆனா இன்னும் 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன்னா இன்னும் நல்ல போஸ்டிங் போயிருக்கலான்னு. நல்ல போஸ்டிங் போனவங்களுக்கும் இன்னொரு 100 மார்க் முன்னாடி போகணும் தான் ஆசை. நிறைய பேர் கிடைக்காதவங்களும் ஜஸ்ட் பார்டராவது போய் ஏதோ ஒரு வேலை வாங்கியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்தையும் டிசைட் பண்றது இது அந்த ஸ்மால் யூனிட் தான். ஸோ சயின்ஸ் ஜியாகிரபி ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அடுத்தது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் வந்துட்டு புக்ல இருந்து பேசிக் சம்மு அதை படிச்சீங்கன்னா 20 மார்க் அப்படிலாம் கிடையாது. நிறைய வந்துட்டு அவுட் ஆஃப் புக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸ் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் அட்வான்ஸ்ட் லெவல் சம்ஸ் எல்லாமே வந்துட்டு அட்வான்ஸ் லெவல்னா ரொம்ப ட்ரிக்கியான சம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் வச்சே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேக்ஸ் டாபிக்லையும் எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் ஆட் பண்ண போறேன். அதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். லாஸ்ட் 5 இயர்ஸ் Group 4 மட்டும் கிடையாது, Group 4, Group 2 ப்ரிலிம்ஸ், Group 1 ப்ரிலிம்ஸ், அது போக நிறைய சின்ன எக்ஸாம், இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி நிறைய சின்ன எக்ஸாம்ஸ் நம்மளோட சிலபஸ் ரிலேட்டடா வரும். அதுல இருக்க மேக்ஸ், அதே மாதிரி இலக்கணத்துக்கும் அதே அந்த மாதிரி இருக்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருக்கான எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு கிளாஸ்ல வரும். ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம இந்த வருஷம் பேட்ச்ல எக்ஸ்ட்ராவா பண்றது. ஓகேங்களா? ஓகே, நார்மலா பேட்ச் வந்து எப்படி போகும் அது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஸோ பேட்ச்ல என்னெல்லாம் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ கிளாஸ் ஃபுல் சிலபஸ்க்கு. ஓகேங்களா? தமிழ், மேக்ஸ், ஜிகே 3க்குமே வந்துட்டு வீடியோ கிளாஸ் அவைலபிளா இருக்கும். அதுல ஸ்பெஷல் கிளாஸ்ங்கிறது இலக்கணம் என்ன சொன்னா முன்னாடி இப்ப சொல்லி இருந்திருப்பேன். அந்த புக்லயும் இலக்கணம் படிப்பீங்க, பிளஸ் டாபிக் வைஸும் இலக்கணம் படிப்பீங்க. 2த்துக்குமே தனித்தனி வீடியோவா நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? அடுத்தது அவுட் சோர்ஸ். ஸோ அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் பிளஸ் கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ மெட்டீரியல்ங்கிறது என்னோட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலா இருக்கும், சிலது வந்து பிடிஎஃபா இருக்கும். அதை கொடுத்துட்டு அதுக்கான ஷார்ட்கட் போட்டு கிளாஸ் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ வீக்லி குறிப்பிட்ட அவுட் சோர்ஸ் படிப்போம். ஓகேங்களா? வீக்லி ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு ஒரு 20-30 கலைச்சொல் இல்லைன்னா மரபு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்கும் நான் கொடுப்பேன். என்ன மெட்டீரியல் என்ன ஷெடியூல் வரப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன கொடுக்குறனோ அதை மட்டும் அந்த வீக் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது டிஜிட்டல் நோட்ஸ்.
டிஜிட்டல் நோட்ஸ் நான் சாம்பிள் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன். ஸோ நான் வந்து கைப்பட எழுதுன நோட்ஸை வந்துட்டு உங்களுக்கு அப்படியே பிடிஎஃபா கொடுத்துருவேன். ஸோ நீங்க அதை பிரிண்ட் போட்டுக்கலாம். அது பேப்பர்ல எழுதி போட்டோவா இருக்காது. ஓகேங்களா? ஸோ நார்மலா நோட் பேட்ல எழுதுனது, ஸோ சிஸ்டம்லயே எழுதுனது, ஸோ கிளியர் பிரிண்டா இருக்கும். அதை வந்து நீங்க ஜஸ்ட் பிரிண்ட் போட்டுட்டு அந்த நோட்ஸுக்கான கிளாஸ் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க அதை வச்சே படிச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த பேட்ச்ல இப்போ நான் ரீசெண்டா போடுற எந்த பேட்ச்லயுமே வந்துட்டு உங்களுக்கு புக்கு தேவைப்படாது. நான் என்ன நோட்ஸ் கொடுக்குறேன்னா அதை ஜஸ்ட் நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுட்டு கிளாஸை பார்த்து படிச்சுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ நோட்ஸ் நீங்க தனியா மேக் பண்ற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது டெஸ்ட் கம்பல்சரி ஓஎம்ஆர் ஷீட். ஸோ டெஸ்ட் வந்துட்டு நிறைய இப்போ ரீசெண்டா ஓபன் பண்ண பேட்ச்ல என்ன கேட்டிருந்தீங்கன்னா டெஸ்ட் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பேட்ச்ல அது பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்கு. பட் நான் அது ப்ராமிஸ் பண்ணல. பேட்ச் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை எக்ஸ்ட்ராவா பண்றேன். பட் பேசிக்கா நான் சொல்றது உங்களுக்கு வந்துடும். அது போக எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு டெஸ்ட் டிஸ்கஷன் அட்லீஸ்ட் மேக்ஸ்க்காவது அந்த மாதிரி ஏதாவது பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? அடுத்தது ஸோ போர்ஷன்ஸ் வந்து ஷெடியூல் வரப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எவ்வளோ போர்ஷன் எப்படி முடிப்போம், நடுவில் எவ்வளோ ரிவிஷன் வரும் அப்படிங்கிறத சொல்றேன். பட் நம்ம ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ போர்ஷன் கம்ப்ளீட் பண்றாங்க, அவுட் ஆஃப் புக் போறாங்க, அது இது அதை ஃபோக்கஸ் பண்றதை விட நம்ம படிச்சதை எவ்வளோ அதிகமாக ரிவிஷன் பண்றவங்க தான் பார்ப்போம். ஸோ நம்ம ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிவிஷன் டெஸ்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ அதிகமாக படிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம எந்த கண்டென்ட் தேவையோ அதை எவ்வளோ ரிப்பீட்டடா படிக்கிறோம் அப்படிங்கிறத முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி டெஸ்ட் எழுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால எப்படி மார்க் போகும்னு. ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ரிவிஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்கூல் புக் பிடிஎஃப். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஸ்கூல் புக் தேவையில்லைன்ட்டு நோட்ஸ் கொடுத்துருவேன். நோட்ஸை வச்சு உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா ரெஃபர் பண்றதுக்கு பிடிஎஃபா நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கை கொடுத்துருவேன். ஸோ நீங்க வாங்கணும்னு தேவையில்லை. ஓகேங்களா? அப்படி வாங்கணும்னாலும் என்னென்ன புக் வாங்கணுங்கிறத நான் குரூப்ல சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்தது குவிஸ் டெய்லி ஒரு 10 to 20 குவிஸ் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் அந்த ஷெடியூல் படி. பட் இன்னும் அது ஸ்டார்ட் பண்ணல. ஃபியூச்சர்ல இது வந்து நான் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நோட் கொடுத்துருக்கேன். ஏன்னா கம்பல்சரி நீங்க என்கிட்ட இது எதிர்பார்க்காதீங்க. பட் நான் வந்துட்டு வீக்லி டெய்லியும் வராது, ஒரு 1 or 2 days வீக்லி நான் கொடுக்க பாக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஃபியூச்சர்ல 1 by 1 ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த குவிஸுமே வந்துட்டு தமிழ் மேக்ஸ் ஜிகே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த வீக் என்ன ஷெடியூலோ அதுல ஒரு 4 கொஸ்டின் தமிழ், 5 கொஸ்டின் மேக்ஸ், 10 கொஸ்டின் ஜிகேன்னு சொல்லி அப்படி மிக்ஸ் பண்ணி தான் குவிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பேட்ச்க்கான ஓவர்வியூ. ஸோ இப்படிதான் பேட்ச் போகும். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. அட்மிஷன் வந்து இன்னைக்கே ஓபன் தான். ஸோ நான் உங்களுக்கு பேமெண்ட் டீடைல் சொல்றேன். ஆல்ரெடி நம்ம பேட்ச் பத்தி தெரிஞ்சவங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல ஷெடியூல் பார்க்கணும் அப்படின்னா October 28 நான் உங்களுக்கு ஷெடியூல் அனௌன்ஸ் பண்றேன். ஸோ அந்த ஷெடியூல் பார்த்துட்டு ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்களுக்கு பேமெண்ட் டீடைல்ஸ் இதுதான். ஸோ இது ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஸோ இதோட ஃபீஸ் எவ்வளோனா 1333. ஓகேங்களா? ஸோ 1333 வீடியோ கிளாஸ், டிஜிட்டல் நோட்ஸ் பிளஸ் டெஸ்ட் எல்லாத்துக்குமே சேர்ந்து. டியூரேஷன் வந்து எக்ஸாம் வரைக்கும். என்ன எக்ஸாம் 1 year 6 மாசம் அப்படிலாம் கிடையாது. எந்த எக்ஸாம் குரூப் 4 அடுத்த எக்ஸாம் எப்போ வருதோ அது அடுத்த மாசம் மேல வந்தாலும் சரி, அடுத்த மாசம் டிசம்பர்ல வந்தாலும் சரி, அது வரைக்கும் டியூரேஷன் இருக்கும். இப்போ நம்ம ஷெடியூல் ஒரு 6 மாசத்துக்கு போடுறோமா, இன்கேஸ் வந்துட்டு எக்ஸாம் அப்போ வரல அப்படின்னா திருப்பி புதுசா ஒரு ரிவிஷன் ஷெடியூல் போட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது படிக்க முடியுமா, எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ண முடியுமான்னு பார்த்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு பேட்ச் வந்து ஆக்டிவா தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்க நடுவில் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. 1333 ஒன் டைம் அமௌண்ட் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்களுக்கு QR கோட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களோட ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எதுல போனாலும் சரி, செலக்ட் ஃப்ரம் கேலரி இல்ல வியூ ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் டச் பண்ணீங்கன்னா லோகேஷ் பிரதி அகாடமி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு 1333 பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் அனுப்பிடுங்க. ஓகேங்களா? அனுப்பிட்டீங்கன்னா நேம், ஏஜ், டெலகிராம் நம்பர் கேட்போம். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்குள்ள உங்களை குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க இதே நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன QR கோட்ல பே பண்ண முடியாது, ஜிபே நம்பர் வேணும்னா இதுதான் ஜிபே நம்பர். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே 6381083284 எல்லாத்துலயுமே யூசர் நேம் வந்துட்டு லோகேஷ் பிரதி அகாடமின்னு தான் வரும். இப்போ நிறைய பேர் பே பண்ணிட்டு இருக்கனால இன்கேஸ் ஏதாவது எரர் வருதுன்னா இதே நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு இனி ஒரு ஜிபே நம்பர் தரேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்துட்டு November 1. ஒரே நிமிஷம்.
ஸோ லாஸ்ட் டேட் நவம்பர் 1. ஷெடியூல் எக்ஸ்பிளேஷன் வீடியோ நான் அக்டோபர் 28 உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? டெமோ கிளாஸ், டிஜிட்டல் நோட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வந்து கட் ஆஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ நாளைக்கு வந்து நான் கட் ஆஃப் ரிலேட்டடான ஃபுல் டீடைல் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் பாஸ் ஆயிருக்கீங்க. ஸோ பாஸ் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன். அடுத்து பாஸ் ஆகாதவங்க ஒரி பண்ணாதீங்க. அடுத்து குரூப் 2A இருக்கு, குரூப் 2 இருக்கு. அதை படிங்க. அதை படிச்சு முடிக்கிறக்குள்ளே நம்ம குரூப் 4 வந்துடும். ஸோ ஒரி பண்றதுக்கு நம்ம டைம் இல்லை. ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.